Together we achieve victory over heart failure. வணக்கம். நான் டாக்டர் அருண் பிரகாஷ், கன்சல்டன்ட் கார்டியாலஜி ஃப்ரம் திருநெல்வேலி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஹார்ட் சம்பந்தமான ஒரு முக்கியமான அமைதியான ஒரு தொற்று நோய் இந்தியா ஃபுல்லும் பரவி வரதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த தொற்று நோய், அமைதியான தொற்று நோய், நான் என்ன கருத்து சொல்கிறேன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா இதய செயலிழப்பு. இதய செயலிழப்பு, அதை பற்றி நம்ம ஒரு முக்கியமான 5 விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இதய செயலிழப்பு அப்படின்னா என்ன, அதோட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 விஷயமா நம்ம பார்த்துட்டு இதை நான் அதோட அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட், இந்தியாவில் இதய செயலிழப்பு அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர்ல போராடும் பெரும்பாலான நோயாளிகள் முக்கியமா சின்ன வயசு பசங்க, சின்ன வயசு ஏஜ் தான். சின்ன வயசு ஏஜுங்கிறது 40 to 50 இயர்ஸ், அவங்க தான் இப்போ அதிகமாக ஹார்ட் ஃபெயிலியர்ல பாதிக்கப்படுறாங்க. ஸோ முன்னாடி இதே ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கியமான நோயா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்தியால இதய செயலிழப்புக்கு முக்கியமான நோய் ஒரு 5 விஷயமா நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஒரு 5 விஷயத்த பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது யாராவது உங்களுக்கு சொன்னாங்க இல்லை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுதான் வாழ்க்கையோட எண்டு, அதுதான் வாழ்க்கையோட லாஸ்ட், இனிமே நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட் ரத்தத்தை பம்ப் செய்ய கஷ்டப்படுது அப்படின்னு அர்த்தம். இல்ல ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு பம்ப் செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுதான் மெயின் ஹார்ட் ஃபெயிலியரோட இது. ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் ஒவ்வொரு முறை சுருங்கும் போது உங்கள் இதயத்திலிருந்து கீழ் அறைகள் அப்படின்னா வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். அந்த வென்ட்ரிக்கல்ல இருந்து வெளியேற்றப்படும் ரத்தத்தின் அளவு, அதுதான் ஒவ்வொரு முறை சுருங்கும் போது இஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சாதாரண இஎஃப் அப்படிங்கிறது 50 to 70% இருந்தா அது நார்மல். அதே ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு பொதுவா இஎஃப் அப்படிங்கிறது பொதுவாக 30%க்கு கீழே அல்ல அது அப்படின்னு இருக்கும். இதை இஎஃப் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இஎஃப் அப்படிங்கிறத வச்சும் கிடையாது. ஏன்னா ஹார்ட் ஃபெயிலியர் நிறைய காரணங்கள்ல இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ரெண்டாவது, நம்ம மெயினா ஏன் ஹார்ட் ஃபெயிலியர் இந்தியர்களை மட்டும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க? மெயினா அதுக்கு முக்கியமான மரபியல் முக்கிய பங்கு வகிக்குது. இன்னொன்று, இந்தியர்கள் மரபு ரீதியாக இருதய நோய்களால் அதிகமாக பாதிக்கப்படுவோம். இன்னொன்று, மெயின் காரணங்கள் என்ன அப்படின்னா பிபி, டயபெட்டிஸ், ஒபிசிட்டி மற்றும் ஸ்மோக்கிங், இந்த பழக்கம், இது எல்லாத்துக்குமே இந்த ஹார்ட் ஃபெயிலியர் உண்டாக்குறது. அப்படியே ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த ஹார்ட் ஃபெயிலியரை இன்னும் மோசமாக்குது. இதோட அறிகுறிகள் என்ன? மெயின், ஃபர்ஸ்ட், மூச்சு வாங்குதல். நடக்கும்போது பயங்கரமா மூச்சு வாங்கும். சாதாரணமா மாடிப்படி ஏறும்போதோ இல்லை வேகமா நடக்கும் போதோ இல்லை ரொம்ப செங்குத்தான இதுல நடக்கும் போதோ மூச்சு திணறல் தான் முக்கியமான அறிகுறியா இருக்கும். இன்னொன்று, ரொம்ப சோர்வா இருக்கும், இதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், ஒரு மாதிரி குழப்பங்களா இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், பசி எடுக்காது. இது எல்லாத்துக்கும் அப்புறம் ரொம்ப ரேரா வாமிட்டிங் இருந்தாலும் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும்? ஸோ இதயத்தை நம்ம மிகவும் ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்கு என்னன்னா, பொதுவா இந்தியர்கள் ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா 5 விதிகள் இருக்கு இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு. மெயினா ரொட்டீனா செய்யற பிளட் இன்வெஸ்டிகேஷனை நம்ம செய்யணும். அடுத்து, ரொம்ப உணவு முறை, இந்தியர்களோட உணவு முறையை பத்தி நமக்கு தெரியும், அதனால அளவா அதிகமா சாப்பிடாம அளவா எடுத்துக்கணும். அடுத்து, டெய்லி எக்ஸசைஸ், உடற்பயிற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. முக்கியமாக மது, ஆல்கஹால், சிகரெட், ஸ்மோக்கிங் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த 5 விஷயங்களை நம்ம ரெகுலரா பார்த்துக்கணும். கடைசியா, ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா, இல்ல ஹார்ட் ஃபெயிலியருக்கு இதுக்கப்புறம் நமக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ பல விஞ்ஞானங்கள், சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிக்கல் ஃபீல்டு எல்லாமே அட்வான்ஸ் ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று முக்கியம், நம்ம ஹார்ட் ஃபெயிலியருக்குன்னு நல்ல நல்ல மருந்துகள், நல்ல தரமான மருந்துகள், புது மருந்துகள் எல்லாம் இருக்கிறதுனால இதயத்தோட தரத்தையும் நீண்ட ஆயுளையும் நமக்கு கொடுக்குது.
இன்னொன்று முக்கியமாக இந்த ஹார்ட் ஃபெயிலியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பைவென்டிகுலர் பேஸ்மேக்கர், இம்ப்ளான்டபிள் கார்டியாக் டீஃபிபிரிலேட்டர் மற்றும் அந்த ஹார்ட் ஃபெயிலியரை ஏதாவது ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொண்டு வர இதய வால்வை நம்ம சரி பண்ணுறது மற்றும் அந்த வால்வை மாற்றுறது போன்ற சாதனங்கள் மூலமாக நம்ம ஹார்ட் ஃபெயிலியரை ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணலாம். இன்னொன்று, ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலாருக்கும் 5ல் ஒருத்தருக்கு கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த அமைதியான தொற்று நோயை எடுத்து போராடணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல அவேர்னஸ் வேணும். அடுத்து நம்ம ஹார்ட்டுக்குள்ள முக்கியமான எக்ஸசைஸ், நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா நிப்பாட்டணும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான நல்ல மாத்திரைகள், அதற்கான நல்ல உணவு முறைகள், அப்புறம் ஹார்ட்டுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அது எதுவும் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு அமைதியான தொற்று நோயை இந்தியாவில இருந்து மிக மிக சொற்ப அளவில் குறைச்சு ஹார்ட் ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னா பயம் இல்லாம அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரலாம். தேங்க்யூ.